கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அந்த பெரிய டாக்டரை அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ரேவதியை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்கு 4 மணி நேரத்துக்குள்ளேயும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க உடம்புல இருக்குத அந்த இதை நம்ம எடுத்தாகணும். அப்படி மட்டும் நம்ம 4 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அப்புறமா அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே கார்த்திலேருந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கவும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதுக்குள்ள வசதி இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கவும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு சிவப்பு வேறு தேவைப்படுது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய குரூப்பும் அதே மாதிரிக்கு ரேவதியோட குரூப் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இதனால நானே அவளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கவும் ரொம்ப நல்லதாகவே போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீக்கிரமாக நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தியோட அந்த சிகப்பு கலரை எடுத்து அவங்க பார்த்தோம்னா ரேவதிக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கேட்ட எல்லா இதையும் கார்த்தி ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி மாப்பிள்ள நீங்கள் மட்டும் இப்படிலாம் பண்ணலைன்னா என் பொண்ணை காப்பாற்றிருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் போலுக்கு. அவர் எப்படியோ நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க, அதே மாதிரிக்கு அவர் என்னென்ன கேட்டாரோ அதை எல்லாத்தையுமே நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க. உண்மையிலே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்குது, எல்லா பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செஞ்ச காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் நன்றியே சொல்ல முடியாது. உங்களுக்கு காலகாலத்துக்கு நான் கடமை பட்டிருக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், என்னத்தை நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் யாருக்கு செய்யறேன், இது என்னுடைய குடும்பம், அவ என்னுடைய மனைவியத்தை அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு சந்திரகலா நினைக்கிறாங்க, ஐயோ போச்சுது, இவன் மொத்தமாவே கவுத்துட்டான், எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது இவனை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இவனை பத்தி நான் உண்மை தெரிய வரும்போது அக்கா கண்டிப்பா இவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இந்த ரேவதி விஷயத்தை வச்சு இவன் மொத்தமாவே அக்காவை கவுத்துட்டான, இனிமேல் இவனை அசைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க. மொத்தமாகவே அக்கா அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோடு நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா ராஜராஜனும் மயில்வாகனமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா கார்த்தி நீ மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள உண்மையிலேயே உங்களை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குது, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு மாப்பிள்ள, எப்படி நம்ம ரேவதியை அவர் காப்பாற்றி கொடுத்துருவார், நம்பிக்கை வந்துருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கார்த்திகிட்ட இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கவும். இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம், அவன் என்னுடைய மனைவி, என் மனைவியை காப்பாற்றுறது என்னுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா பாட்டி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, என் பேத்திக்கு எல்லாம் நல்ல பதிரிக்கு நடந்து அவள் கண் முடிச்சு அவள் எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சு அந்த அவங்க உடம்புல உள்ள அந்த பொருளையே அவங்க எடுத்துருந்தாங்க. அப்போ உடனே அவங்க டாக்டர் வெளியே வரவும் எல்லாருமே ஓடி வர என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ரொம்பவே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் டாக்டர், நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக என்ன நடந்திருக்குன்னே எனக்கு தெரியல அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி அது மாதிரிக்கு ராஜராஜனும் அவங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறாங்க, நீங்கள் நன்றி சொல்கிறது எனக்கு கிடையாது, உங்கள் மாப்பிள்ளைக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும், அவர் மட்டும் நான் கிளம்புறதுக்காக தான் இருந்தேன், ஆனால் அவர் என்னை கிளம்ப விடாமல் எனக்கு என்னென்ன செய்யணுமோ நான் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் தான் கூப்பிட்ட இதில் தான் நானே வந்தேன், அவர் மட்டும் கொஞ்சம் பின்வாங்கி இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் தன்னுடைய மனைவி மேலே அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காருன்னு அவர் கேட்டதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சுது, அதனால அவருக்காக தான் நான் வந்தேன், நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் அவருக்கு தான் சொல்லணும் அப்படிங்கவும் இன்னும் எந்த பயமும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முடிச்சிருவாங்க, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது, உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய வேலைகள் அத்தனையும் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா அப்படிங்கும் போது உங்களுக்காக தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறது என்னுடைய கடமை தான், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தனால தான் நான் போக வேண்டியதாக இருந்துச்சுது, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் மனைவி மேலே பாசம் வச்சுருந்துருப்பீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன், ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா சந்திரகலா இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இந்த ரேவதியை கடைசியில் இந்த கார்த்தி காப்பாற்றுற மாதிரி ஆகிப்போச்சுதே, இப்போ எல்லாரும் அவனை தான் தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ள நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் கோயிலில் போய் நான் ரேவதிக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா அவங்க காளிமாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அத்தை ரேவதி பொழைச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே காளிமா
காளிமாலும் பக்கத்துல மாயா இருக்கிறாங்க. அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிற, ரேவதி பொழைச்சிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ரேவதி கொஞ்சம் விட்டுருந்தா அவ போய் சேர்ந்துருப்பா. ஆனா அந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு பண்ணி அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம ரேவதியை காப்பாத்துறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அது எல்லா வசதியும் அவன் செஞ்சு கொடுத்தான். அதனால இப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளவு அவனை தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து எங்க அக்காவை கேட்கவே வேண்டாம், மாப்பிள்ளையோட புராணத்தை பேசிக்கிட்டே இருப்பா. இப்ப வர தன்னுடைய பொண்ணை வர அவன் காப்பாத்தி கொடுத்துட்டானா இன்னும் கேட்கவே வேண்டாம், இன்னும் அவனை எதுவுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் குடும்பத்தில் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எங்கள் அக்கா வந்து கோயிலுக்கு போய் ரேவதி பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்காக போயிருக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே வந்து காளிமாலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி மருமகளே, ஃபோனை நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும், அப்போ மாயாட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா ரேவதி பொழைச்சிட்டா போலுக்கு அப்படிங்கவும், இதை கேட்ட மாயா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, ரேவதி பொழைச்சிட்டாளா? நான் அவளை அந்த மாதிரிக்கு நெஞ்சிலெல்லாம் நான் சுட்டேன், அப்படி இருக்கும்போது அவள் பொழைச்சிட்டாள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாம் அந்த கார்த்தி பண்ணின வேலை தான், கார்த்தியால தான் அவள் பொழைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ மாயா சொல்கிறாங்க, எங்கிட்ட இருந்து மகேஷை பிரித்து அந்த கார்த்தியும் அவங்க ரேவதியும் வந்து சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே காளிமான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறது தான் கரெக்டு, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே போய் அவளுடைய கதையை நீ முடிச்சிரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் போக முடியும், அங்கே தான் எல்லாருமே இருப்பாங்களா அப்படிங்கும்போது, இல்லை சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிருக்கலாம், எப்படியும் வந்து கார்த்தியும் வந்து அங்கே எங்கன்னு வேலையாக தான் இருந்துட்டு இருப்பான். அதனால மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவளுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுல்ல, அவளை 4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் போய் பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ தான் அவள் கண்மொழிப்பான்னு, அது வரைக்கும் எல்லாருமே வந்து அதாவது கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க. இதை நீ பயன்படுத்தி நீ வந்து உள்ளே போயிரு அப்படிங்கிறாங்க. நான் எப்படி போக முடியும் அப்படிங்க உடனே காளிமால் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதாவது நீ நர்ஸ் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு நீ போயிரு, நான் அதுக்குள்ள ஏற்பாட்டை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு ஒருத்தி வருவா, நீ அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடு, உனக்கு நான் எவ்வளோ நாளும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க. அதனால வந்து அந்த வார்டுக்குள்ளே போகிறதுக்காக நீ தான் அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயா வந்து அங்கே வராங்க. வந்ததுமே அந்த நர்ஸுவை பார்க்கவும், உடனே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயாவும் நான் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நர்ஸு ட்ரெஸ் வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதை போட்டுக்கிட்டு மாயா வந்து நேராக வந்து ரேவதி இருக்க ரூமுக்கு வராங்க. அப்போ கார்த்தி அவங்க வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும், அப்போ மாயா அங்கே வந்து இதுமாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி கேட்கவும், உடனே வந்து அந்த வார்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க. போனதுமே வந்து ரேவதி வந்து அவங்க தூக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ரேவதி நீ பொழைச்சிட்டியா, உன்னோட பொழைக்க விட்டுருவனா என்ன, இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அவங்க மாயாவோட கையை பிடிச்சிருந்தாங்க. மாயாவோட கையை பிடிச்சதுமே உடனே மாயா வந்து அவங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கார்த்திக் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம். நான் நினச்சேன் நீ திருன்னு முழிச்சிட்டு இருக்குமான்னு நினச்சேன், நீ மாயா தானே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கிறாங்களா, அந்த மாஸ்க்கை வந்து அவங்க கார்த்தி வந்து கலட்டுறவும், அப்போ மாயா அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படிங்கும்போது கார்த்தி வந்து உடனேயே மாயாவுக்கு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மாயாவை கையங்கோலமாக கார்த்தி பிடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அவங்க தப்பிச்சு போயிடுவாங்களா என்னன்னு பார்க்கலாம்.